Like, comment, and subscribe. வள்ளி விடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆச்சு. ஒரு பொம்பளை பிள்ளை தூங்குற மாதிரியே தூங்கிட்டு இருக்கா. எப்படி தூங்கிட்டு இருக்கா பாரு, 8 கோணலா. வள்ளி, ஏய் இந்தாப்புல எந்திரிடி. ஏம்மா, தூக்கத்தில் என்ன பண்ணுறோன்னு கூட இவளுக்கு தெரிய மாட்டேங்குதே. நான் என்ன பண்ணுறது இவளை வச்சுக்கிட்டு. அவள் உதைக்கிறா, வாங்கிட்டு மாடு மாறி நிற்கிறா. மாடு கொஞ்சம் கூட உனக்கு சூடு சொன்ன இல்லை. எப்படித்தான் இப்படி வந்து வாச்சிருக்கே இவ்வளோ தெரில. ஏன் வலி எந்திரிடி. கண்ணை மூடிட்டு தூங்குறத பாரு. கால் ஒரு பக்கம் கை ஒரு பக்கம். எந்திரிடி. எந்திரிச்சமா வீட்டு வேலையை பார்த்தமான்னு இருக்க பாரு. பொம்பளை பிள்ளை வளர்த்து விட்ருக்காங்க. வளர்த்து யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு தூக்கமாக வருது. பாபு மனுஷா, காப்பி கொண்டு வந்து குடு. ஓஹோ, காப்பி கொடுத்து உங்களை எழுப்பணுமா மேடமே? அடியே இந்த அடி, எந்திரிடி. எங்க சாரிங்க. சீ, கருமம். காலையில் எந்திரிச்ச ஒழுங்காக பல்லு விளக்கணுமா, வீட்டு வேலையை பார்த்தோமான்னு இல்லாமல் என்ன இது டர்ரு புர்ருன்னுட்டு. சாரியத்தை நான் என்ன தெரிஞ்சா விட்டேன். அதுவா போயிருச்சு. போனதை போய் என்னத்தை பேசி என்ன பிரயோஜனம்? விடுங்க. என்னத்த ஒரு சேலையை கட்டிட்டு கையை தூக்கிட்டுன்னு தெரிவிங்களே, அதே கோணவில்லை. ஆமாம், இதெல்லாம் நல்லா வக்கனையாக பேசு. காலையில் எந்திரிச்சு வேலை மட்டும் பார்த்துறாத. நான் சேலையை கட்டுவேன், கட்டாமல் கூட இருப்பேன். உனக்கு என்ன? எந்திரிச்சோமா பல்ல விளக்கணுமா, டீயை குடிச்சோமான்னு இருக்கணும். சும்மா வளன்னு பேசிக்கிட்டு இருக்காது. எனக்கு டென்ஷன் ஆகுது. போ, எந்திரி முதல்ல. போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டை கூட்டு. அத்தை, ஒரு பெட் காஃபி கொடுத்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. அதை விட்டுட்டு கூட்டல் பெருக்கல்னு சொல்லிட்டு கூட்டுனா இன்னொரு வீடு வந்துருமா? அதே வீடு தான், அதே மூஞ்சி தான், அதே மாமியார் தான். மாற்ற முடியுமா? ஒழுங்கு மரியாதை வீட்டை கூட்டிட்டு துணி ஊற போட்டிருக்கேன், வந்து துவை. எடு விளக்கமாற. வள்ளி, என்ன பேசுற நீ? வீட்டை கூட்டுறதுக்கு தாங்க அத்தை தானே சொன்னாங்க வீட்டை கூட்டுன்னு. அதுக்கு தான் எடுங்க விளக்கமாற அப்படின்னு சொன்னேன். டேய், துணியெல்லாம் ஊற போட்டிருக்கேன், வந்து துவைக்க சொல்லு. காலையில் எந்திரிச்சாலே பஞ்சாயத்து. சரிம்மா, நீ போய் ரெஸ்ட் எடுமா. வந்து எல்லா வேலையும் செஞ்சிருவா. வள்ளி, எல்லா வேலையும் செஞ்சு வைக்கிற சொல்லிட்டா. ஆமா, சரிடா பாபு மண்டையா. என்னத்த சும்மாத்த கொஞ்சம். சி, எவ்வளோதான் சொல்கிறது, அறிவு கெட்ட ஜென்மங்க. இருடி, இன்னைக்கு எல்லா வேலையும் உன்னை வாங்கி உன் இடுப்பு எலும்பை உடைக்கல நான் ராணி மங்கமாவே இல்லை. பார்த்துக்கிறேன். வளர்த்து விட்டுருக்கானுங்க. பிள்ளையும் மூஞ்சியும் பாரு. வள்ளி, பைத்தியக்காரி, இந்தாடி. போன எங்கள் அம்மா திரும்பி வந்தால் என்ன ஆகும் தெரியுமா? சின்ன பிள்ளையோட மோசமாக இருக்காளே. இந்த பாரு, வக்கணத்தை கட்டிட்டு. ஏப்பா, ஆத்த பாட்டி போயிருச்சுப்பா. ஒரே இம்சை. காலையில் எழுந்திரிச்சா வேலையை பாரு, பல்லு விளக்கு, அதை பண்ணி இதை பண்ணுன்ட்டு. பல்லு விளக்காமையா போயிடுவான்? சாப்பிட்றதுக்கு முன்னாடி விளக்கத்தானே செய்வோம். ஏண்டி, எந்திரிச்சோடனே விலைக்கு பழகுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்கிறது? ஐயோ, உன்னை வச்சுக்கிட்டு என்னால் முடியலம்மா. இங்கே பாரு, இப்போ நான் ஆஃபீஸ்க்கெல்லாம் போயிடுவேன். எல்லா வேலையும் முடிச்சு வைக்கிறேன். அம்மா கூட சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது சொல்லிட்டு. அம்மா சரி, உங்கள் அம்மா என் கூட சண்டை போடாமல் இருந்தால் நானும் சண்டை போடாமல் இருப்பேன். உங்கள் அம்மா சண்டை போட்டால் நானும் சண்டை போடுவேன். உங்கள் அம்மா அடித்தா நானும் அடிப்பேன். அப்புறம் பென்சிலை வச்சு குத்திடுவேன், பின்னாடி குத்தி விட்டுருவேன். அப்புறம் என்னை எதுவும் சொல்லக்கூடாது. ஆண்டவா, இதுகிட்ட இருந்து என்ன காப்பாற்று ஆண்டவா. முதல்ல உங்கள் அம்மா சண்டை போட்டாங்கன்னா நீங்கள் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா அப்புறம் ரூம்குள்ளே விட்டு வெளுன்னு வெளுத்துருவேன். துணியை காய போடுற மாதிரி உங்களை கிளிப்பு போட்டு காய விட்டுருவேன். பார்த்துக்கோங்க. ஆமாம், சொல்லிட்டேன். நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேம்மா. தாயே, ஆளை விடு. இந்த ஆம்பளைங்கெல்லாம் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ? எப்போ பார்த்தாலும் அம்மாவுக்கே சப்போர்ட் பண்ணுறானுங்க. பொண்டாட்டி கட்டுனவளாச்சே, நமக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காளே, அவளுக்காக எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறானுங்க. இப்படிப்பட்ட ஆண்களை ரூம்குள்ளே விட்டு வெளு என்று வெளுத்து விட வேண்டும். சீ, எவ்வளோ துணி துவைக்க வந்துக்கிட்டே இருக்குது. ஏம்மா, இடுப்புலாம் வலிக்குது. எங்கள் அப்பா வீட்டில் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சதே இல்லை. டாடியோட லிட்டில் பிரின்சஸாக இருந்தேன். இனி இங்கே கொண்டு வந்து இப்படி வேலை வாங்குறாங்க. இனி கையிலெல்லாம் துவைச்ச முடியாது. இனி இவனை காலில் போட்டு மிதிப்போம். அப்படித்தான் மிதிச்சு அப்படியே நமக்கு துவைச்சி காய போட்டுருவோம். ஏலே நல்லா தண்ணிக்குள்ளே முக்கி எடு ஜீன்ஸு போல. எம்மா, என்ன வெயிட்டு? ஐயோ அம்மா, என்ன காப்பாத்துங்களேன். தண்ணிக்குள்ளே முக்கி என்ன கொல்ல பார்க்குறா. ஐயோ அத்தை, நீங்களா? அச்சச்சோ, ஜீன்ஸுன்னு நினச்சி முக்கி போட்டேனே. ஐயே மோரே மூஞ்சி மோரே பாரு.
துணி அது ஆள் எதுவும் தெரியாது என்னை கொல்ல பார்க்குறியா நீ? என் மாமா வரட்டும். ஐயோ அத்தை பாட்டி உங்களை யார் இந்த பக்கம் நடமாட சொன்னது? ஜீன்ஸு நினச்சி முக்கிட்டேன். நல்ல வேலைக்கு துணியை துவைச்சி காய போடலை. எல்லாம் திமிருடி திமிரு. இரு இன்னைக்கு அவன் வரட்டும். ஒன்று நீ இந்த வீட்டில் இருக்கணும், இல்லாட்டி நான் இந்த வீட்டில் இருக்கணும். அத்தை நானே இருந்துக்கிறேன் அத்தை. சி போங்கிட்டு. அவன் முதுகெலும்பை உடைக்கணும்னு நினச்சா இப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு. நல்ல வேலைக்கு அரைகுறையாக வேலை பார்த்தேன். நல்ல வேலை பார்த்துருந்தேன்னா நல்லா முக்கிய எடுத்துருந்துருப்பேன். அப்புறம் அத்தை பாட்டி பரலவும் போயிருக்கும். என்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அத்தை அடிச்சு நினைக்கவே பயமாக இருக்குது. எம்மாடி.